ஸோ மிஸ்டர் ருத்ரன், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? கடைசியா எப்போ தூங்குனீங்க? டாக்டர், அவன் சரியாக தூங்கி ஒரு 4-5 மாதம் இருக்கும். 4-5 மாசமா? தூங்காம அப்படி என்ன சார் ஒர்க் பண்றீங்க? He works in a software company, doctor. ஐடி மெஷின்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல மெஷினாவே ஒர்க் பண்றீங்களா? நீங்க உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்ததால தான் இந்த ப்ராப்ளம். சராசரியா ஒரு மனுஷனுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அப்படி நீங்க தூங்காம பிரெயினுக்கு அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கொடுக்கும்போது தான் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை உங்களை கேட்காம அதுவே எடுத்துக்குது. தூக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஃப் ஐம் நாட் ராங், நீங்க உங்க ஒர்க்ல மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ ரைட்? சி, மல்டி டாஸ்கிங் இன்னைக்கு எல்லாருமே செய்யறதுதான். பாட்டு கேட்டுக்கிட்டே நியூஸ் ரீட் பண்றோம், காஃபி குடிக்கிறோம். சில பேர் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு காரும் டிரைவ் பண்ணுவாங்க. அதுவே அளவுக்கு அதிகமா போனா மூளை தடுமாற ஆரம்பிச்சிடும். உங்க கேஸ்ல இதுதான் நடந்திருக்கு. இத பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. வேலை வாழ்க்கையில ஒரு பகுதி தான், ஆனா ஆரோக்கியம் அதுதான் வாழ்க்கையே. இப்போ உங்களுக்கு தேவை இது மட்டும்தான். I'll give you some basic medication, but to top it all, வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டு take a break. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு இவர் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. Get some fresh air. முக்கியமா இதை தூக்கி போட்டுட்டு போங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த வேலையை வேணா ஒரு மண்ணு வேணாம், தூக்கி போட்டு வா. தூக்கி போட்டு சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? நிலா, நான் தான் சொல்றேன்ல, என் ஒர்க் முடிஞ்சது கிளம்பலாம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வேலை வேலைன்னு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம? அப்படி என்னடா உனக்கு என்ன விட முக்கியமான வேலை? எதுக்கு எப்படி ஓடிட்டு இருக்க? சும்மா கத்தாது. ஒரு வாட்டி சொன்ன உனக்கு புரியாதா?